நாவலோட பூ இது நாவப்பழ சீசன். இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இந்த மரம் முழுக்க நாவல் பழங்களால் நிறைஞ்சிருக்கும். இப்போ நிறைய மொட்டுக்களும் பூக்களும் இருக்குது. நாவல் மரத்துக்கு நாகமரம்னும் நாவல் மரம்னு பேர் இருக்குது. நாகமரம்ன்ற பேரும் இலக்கியங்களில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. நாவல் மரம்ன்ற பேரும் இலக்கியங்களில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. உண்மையான பேர் எதுவாக இருக்குன்னு பார்த்தா சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா நாவல் மரம் அப்படின்றத அதோட சரியான பேர். காலப்போக்கில் அது மருவி நாகமரம்னு மாறி இருக்கலாம். நாவல்ன்ற பேரும் ஏன் வந்துச்சுன்னா நாவை வரலச் செய்யக்கூடிய பழம். ஏன்னா இந்த பழத்தை நம்ம சாப்பிட்டோம்னா அதில் உள்ள இந்த துவர்ப்பு சுவையால் நாக்கு கொஞ்ச நாள் வறண்ட மாதிரியே இருக்கும். அதனால் நாவை வரலச் செய்யக்கூடிய பழம் அப்படின்றது காலப்போக்கில் நாவல் மரம், வறட்சியாக்கும் மரம் அப்படின்ற மாதிரியான பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. எனக்கு என்னமோ இதை நாகமரம்னு சொல்கிறத விட நாவல் மரம்னு சொல்கிறது தான் சரின்னு தோணுது. ஏன்னா நாகமரம்னு சொல்கிறதுனால நிறைய பேர் இந்த மரத்தை வீட்டில் வச்சா நாகப்பாம்பு வரும், நாகமரம்னு பேரே இருக்குது இப்படின்னு நிறைய மூடநம்பிக்கை இருக்குது. பொதுவாக நிறைய மரங்களில் அந்த மரத்தோட பேரை வச்சு, இப்போ உதாரணமாக வாதா மரம்னு ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தை வச்சா வாத நோய் வரும்ன்றாங்க. இந்த மாதிரி மூடநம்பிக்கை நிறைய இருக்குது. இதனால் நிறைய மரங்களை வீடுகளில் வளர்க்குறத நிறைய பேர் தவிர்க்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த நாகமரம்னு சொல்லி நாகப்பாம்பு வரும்னு ஒதுக்கி வைக்கிறத விட வீடுகளில் கண்டிப்பாக வளர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான மூலிகை மரமும் கூட இது நம்ம நாட்டு மரம். அதனால இதை நாவல் மரம்னு சொல்கிறது தான் சரி அப்படின்னு எனக்கு தோணுது. மூலிகைன்னு பார்த்தா இது நல்ல ஆன்டிபயோட்டிக்னு சொல்கிறாங்க. இந்த இலையை அரைச்சி புண்களில் போடலாம், ஆன்டிபயோட்டிக்காக பயன்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விட ரொம்ப முக்கியமானது என்னென்னா சர்க்கரை நோய்க்கு ஒரு சிறந்த மருந்து இது. அந்த நாவல் பழத்தோட விதை இருக்கு இல்லையா, கொட்டை, அதை நல்லா அரைச்சி பொடி பண்ணி நம்ம தினமும் ஓரளவு, அது நீங்கள் யூடியூப்பில் போட்டு பாருங்கள் வரும், குடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா சர்க்கரை நோய் வராமலும் தடுக்கலாம், நீரிழிவு நோய் வராமலும் தடுக்கலாம், வந்ததுனாலும் அதை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சர்க்கரை நோய்க்கு ஒரு சிறந்த மருந்தான இந்த நாவல் மரத்தை, இதோட பழங்களும் அவ்வளோ சுவையானது. அந்த சீசன் கிடைக்கும் போது மட்டும் தான் சாப்பிட முடியும். அவ்வளோ சுவையான ஒரு பழம். இந்த மரத்தை இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளால் நம்ம வளர்க்காமல் இருக்கிறத விட வளர்க்குறது சிறந்தது இல்லையா? அதனால் எனக்கு அந்த பேர் தான் சரின்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.